டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் நீங்கள் பிஇ ஹோல்டராக இருக்கீங்க, அப்படி இல்லைனா எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நான் டெக்னிக்கலை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்க்கும்போது டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் நீங்கள் பிஇ ஹோல்டராக இருக்கீங்க, அப்படி இல்லைனா எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட 575க்கும் மேற்பட்ட காலிடங்கள் இருக்குது. கூடிய விரைவில் நாங்கள் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வரவே செய்யாது அப்படி இப்படின்னு வந்து கதை விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரைவேட் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, டெஸ்ட் பேஜுமே வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் எப்போ வந்தாலுமே உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து கிளியர் பண்ண முடியும். ஆனால் படிக்கவே இல்லை, நான் வந்து வந்த பிறகு தான் படிப்பேன், எக்ஸாம் ஹால் டிக்கெட் விட்ட பிறகு தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒன்று நீங்கள் படிங்க, அப்படி இல்லை அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு வந்து வழிவிடுங்க. அதை விட்டுட்டு நெகட்டிவிட்டியை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம அகாடமி சார்பாக இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் டெக்னிக்கலை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும். மேபி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகாது. அப்படி பார்க்கும்போது டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிஇ சிவில், அதே மாதிரி பிஇ மெக்கானிக்கல், பிஇ ட்ரிபிள்இ, பிஇ இசிஇ, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்ட்ருமென்ஷன், அதே மாதிரி கண்ட்ரோல், இதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளடங்கும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வந்து இன்க்ளூட் ஆகும். இந்த கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அப்டேட்டான மெட்டீரியல் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே கொடுப்போம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் இப்போ ஒரு பிரைவேட் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய பாசிபிள் இருக்குது. ஆனால் நீங்கள் பிஇ படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டிபார்ட்மெண்ட் நாலேஜ் வந்து இல்லாமல் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் கவர் பண்ணவே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்படி பார்க்கும்போது அட்வான்ஸாக படிக்கும் போது சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கு, என்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து அப்டேட் ஆக முடியும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நான் டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எம்ஏ இங்கிலீஷ், ரெண்டாவது எம்எஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆபீஸ் பிராக்டிஸ், இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு. அப்போ இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமை பொறுத்த மட்டும் டெக்னிக்கல்ல பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க இப்போ ஒரு காலேஜில் வந்து லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்குமே வந்து அவைலபிளா இருக்கு. அப்படி பார்க்கும்போது கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்க்கும்போது ஒரு டாப்பிக்ல இருந்து எப்படிலாம் வினாக்கள் கேட்கப்படுது அப்படின்னு உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து தமிழ் தகுதி தேர்வுமே கொடுப்போம். அதையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம அகாடமி சார்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே டெக்னிக்கல்
நான் டெக்னிக்கல் இந்த எல்லாத்துக்குமே வந்து அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பிஇல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும். 50% மேல இருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வேற டவுட்னா கீழே காமெண்ட் லீவ் பண்ணுங்க. லிமிடெட் சீட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. கீழே டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். அதுலயுமே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.